صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த பெருநாள் தொழுகை முடிஞ்சு நாம் ஒரு உபதேசம் ஒன்று செஞ்சோம். அதில் ஒரு ஹதீஸை ஞாபகம் ஊட்டினோம். அந்த ஹதீஸ் என்னன்னு சொன்னா, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு உம்மதி முஆஃபா, என்னுடைய இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய அனைவரின் பாவங்களும் மன்னிக்கப்படும். இல்லல் முஜாஹிரி, பகிரங்கமாக பாவம் செய்கிறார்களே அவர்களுடைய பாவங்களை தவிர. இன்ன மினல் மஜானா, இவர்களுடைய இந்த பெரும் பொடுபோக்கு என்று உள்ளதுதான், அன் யஅமல ரஜுலு அமலன் பில்லை, இரவில் ஒரு பாவத்தை செய்வார். சும்மா யுஸ்பிஹ், காலையில் எழுவார். வகது சத்தரஹுல்லாஹ், இவர் செய்த இந்த பாவத்தை அல்லாஹ் மறைத்து விட்டார், யாருக்கும் வெளிப்படுத்தவில்லை. ஃபயகூல், ஆனால் இந்த மனிதன் இந்த பாவம் செய்தவன் வெளியில் வந்து என்ன செய்கின்றான்? யகூல் அமில்துல் பாரிஹ கதா வகதா, தங்களுடைய நண்பர்களிடத்தில் நேற்று இரவு நான் இன்ன வேலையை செய்தேன், இன்ன பாவத்தை செய்தேன் என்று சொல்லி பெருமை அடிக்கின்றார். வகது பாத யஸ்துரு ரப்பா, ஆனால் அல்லாஹ் இவனுடைய இந்த பாவத்தை மறைத்து வைத்திருக்கின்றான். இந்த நிலையில் இவன் வந்து அதை வெளிப்படுத்துகின்றான். எனவே வயுஸ்பிஹு யக்ஷிஃபு சித்ரல்லாஹ், அல்லாஹ்வுடைய திரையை இவன் காலையில் என்ன செய்கின்றான்? திறந்து விடுகிறான். எனவே இவனுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான் என்று நபி சொன்னாங்க. அவரை விளக்க நாம சொல்லிட்டோம். இரவையில் ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்யறான், காலையில் வந்து அதை சொல்லி காட்டுறான் மற்றவங்கள்ட்ட. ஜாகிலியத்தில் சர்வ சாதாரணம். இரவையில் இப்போ உள்ள பாவங்களை சொல்றேன்டா. இப்போ என்ன, இரவையில் காலையில் அடிச்சுக்கிட்டு தூங்கச்சல சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டு படுக்கிறாங்க. அதனால புதிய பாட்டுகள்லாம் வந்திருக்கும். காலையில் தங்கள் நண்பர்கிட்ட இரவு கேட்டியா வாட்ஸ்அப் என்ன புதிய ஒரு பாட்டு இன்னும் படத்திலிருந்து வந்திருக்கு, கேட்க இந்த 3 முறை கேட்டோமா. அப்போ இது பெரிய ஒரு பாவம், இது இசை கேட்கிறது. ஆனால் யாருக்கும் தெரியாமல் எல்லாம் மறைச்சிட்டான், இவன் வந்து இதை வெளிப்படுத்துறான். இப்படி எல்லா பாவங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த பாவத்தை எல்லாம் மன்னிக்க மாட்டான். இப்போ இந்த ஹதீஸ் சஹீஹானா என்று ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஏன்னா வேறு ஹதீஸில் வருகிற குர்ஆன்ல அல்லாஹ் ஷிர்க்கை தவிர மற்ற பாவங்களை மன்னிப்பான், இது ஷிர்க் இல்லையே, அது எப்படி இந்த ஹதீஸ் சஹீஹானான்னு ஒரு சந்தேகம் வந்திருக்குது. அது வரலாம், நம்ம குறை சொல்ல இயலாது. வந்து அதை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும். இதில் நடக்கிற பிழை என்னான்னு கேட்டால், கூடி கலைச்சிட்டு அப்படி போயிடுறது. அதை உரியவங்கிட்ட வந்து கேட்கறது இல்லை, சும்மா ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டு என்ன செய்ய. இதான் நிறைய நடக்குது. ஒரு பயான் நடந்தா அவங்களுக்கு ஒரு பிழை வழங்கினா போய் சாதாரண ஒரு ஆள்கிட்ட போய் கலைக்கிறது, அவருக்கு என்ன தெரியும்? அப்போ உரியவங்கள்ட்ட இதை கேட்கணும். அப்படி கேட்காம சும்மா விட்டுட்டு குழம்பு வச்சுட்டு போயிடறாங்க. இது ஆகப்பெரிய குற்றம் அவங்கள்ட்ட. அப்போ இந்த மாதிரி ஒரு சந்தேகம் யாருக்கும் வந்திருக்குது. அப்போ இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண் இல்லை, சரியா? குர்ஆனுக்கு முரண் இல்லை. ஷிர்க்கை எல்லாம் மன்னிக்க மாட்டான், மற்ற பாவங்களை மன்னிப்பான். அது இருக்குது, மன்னிப்பான். அதை பற்றி விளக்கத்தை பாருங்க. அப்போ இந்த ஹதீஸ் சஹீஹா இல்லையா? இது புகாரி முஸ்லீமில் உள்ள ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். மிஷ்காத் என்ற நூலில் 4830 கண் இந்த ஹதீஸ் இருக்கு. அப்போ இதில் சந்தேகமே இல்லை, புகாரி முஸ்லீம் ஹதீஸ். அப்போ இதில் விளங்குது என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். அது என்ன என்று கேட்டால், ஒத்த நூலை கட்டிட்டு இருக்கிறான், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஆனால் இந்த உலகத்தில் அவன் பிச்சு வீச்சு தௌபா செஞ்சு மீண்டும் மன்னிப்பான். இதான் இந்த விளக்கம். தௌபா செய்யாம மௌத்தா போனா நிரந்தர நரகம். தொழுகை விட்டவங்க, ஜக்காத்து கொடுக்காதவங்க, பையத்தை செய்யாதவங்க, இவங்கெல்லாம் இருக்கிறாங்கள, நிரந்தர நரகம். அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சும்மா வேற பாவங்கள் இருக்கிற அது அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், இல்ல நரகத்தில் போட்டு எடுத்துருவான். இப்ப எந்த பாவம் இருக்கிற இது எப்படி இரவில பாவத்தை செஞ்சுட்டு வெளியில வந்து சொல்றாங்க, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவர் கருத்து என்ன? நரகத்தில் போடுவான், நரகத்தில் போட்டு பிறகு எடுத்துருவான். இது ஷிர்க் இல்ல. அப்ப இணை வைப்பவர்களை மன்னிக்கவே மாட்டான், நிரந்தர நரகம். இரவையிலே பாவம் செய்துவிட்டு மக்களுக்கு மத்தியிலே சொல்லி காட்டினால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், நரகத்தில் போட்டு வெளியில எடுத்துருவான். ஷிர்க் இல்ல. ஏன்னா நரகம் லேசான விஷயம் இல்லை. ஒரு பல் வலி வந்துட்டு, ஒரு கால் குத்து, என்ன பாடுபடுறான். ஒரு மருந்து இருக்குது, அதை போட்டா உடனே நிற்கும் சொன்னால் அது 1 லட்சம் ரூபாய் கொடுத்து எடுப்போம். அவ்வளவு வலி தாங்க இயலாது. நரகம் இதை விட 70 மடங்கு கூடியது அந்த நெருப்பு. அப்ப உள்ளுக்கு கிடக்க இயலுமா? சிந்திச்சு பாருங்க. நிறைய பேர் யோசிக்கிறீங்க, இதெல்லாம் வெளியில போன உடனே போயிடும். அது அந்த துனியாதான் வந்து என்ன மனித விஷயத்துல போறோம், கவனமா இருக்கணும். அப்போ அல்லாஹ் மன்னிக்காம நரகத்துல போட்டு பிறகு எடுத்துருவான். இது ஷிர்க் இல்லை.